ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான டீடைல் கொஸ்டின்ஸ் 4 மார்க் அண்ட் 7 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த குவார்டர்லி போர்ஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மொத்தம் உங்களுக்கு 10th சயின்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன் வந்து மொத்தம் 14 லெசன். சரியா? ஸோ 14 லெசன்ஸ் இருக்குது இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு. ஃபிசிக்ஸில் 4, கெமிஸ்ட்ரியில் 3 அண்ட் பயாலஜியில் 7 ஆக மொத்தம் 14 லெசன். இந்த 14 லெசன்லையும் இருக்கக்கூடிய 4 மார்க் 7 மார்க் மட்டும் டீடைல் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, சாப்டர் 1ல பாருங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நிலைமத்தின் பல்வேறு வகைகளை விளக்குக. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை கூறுக. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்கவும். டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட் ஏவுதலை விளக்குக. கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகளை விவரி. இந்த 5 கொஸ்டின்ஸ். சாப்டர் 2ல லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை விவரி. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. நெக்ஸ்ட், டிஃபரன்ஷியேட் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. சாப்டர் 3ல டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவி. Explain the experiment of measuring the real and apparent expansion of a liquid with neat diagram. திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனையை தெளிவான படத்துடன் விவரி. சாப்டர் 4ல what is meant by electric current. Name and define its unit. Which instrument is used to measure the electric current? How should it be connected in a circuit? மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தினை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? எக்ஸ்பிளைன் அபவுட் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட். வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றை விளக்கவும். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் த நார்மல் டிவி? லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்பு. சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. இதோட பிசிக்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட், கெமிஸ்ட்ரியில சாப்டர் 7ல கால்குலேட் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் பிரசன்ட் இன் 1 drop ஆஃப் வாட்டர் விச் வெய் 0.18 கிராம். 0.18 கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக. கிவ் த salient features ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. அப்புறம் derive the relationship between relative molecular mass and vapor density. ஒப்பும் மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. Chapter 8ல state the reason for addition of caustic alkali to bauxite ore during purification of bauxite. Along with the cryolite and alumina, another substance is added to the electrolyte mixture. Name the substance. Give one reason for the addition. பாக்கெட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன? அலுமினா மற்றும் கிரையோலைட்டுகளுடன் இன்னும் ஒரு பொருள் மின்பகுளியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது. அது என்ன? அதற்கான காரணம் என்ன? எக்ஸ்பிளைன் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஊது உலையின் உருக்கு பிரித்தலை விவரி. எக்ஸ்பிளைன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். இரும்பின் வேதி பண்புகள். சாப்டர் 9ல ரைட் ஷார்ட் நோட் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். குறிப்பு வரைக. தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி. கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக. In what way hygroscopic substance differ from deliquescent substances? ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை? சரி, அடுத்து பயாலஜில differentiate the following: monocote root and dicot root, aerobic and anaerobic respiration. வேறுபாடு தருக. ஒரு விதை இலை தாவரவேர் மற்றும் இரு விதை இலை தாவரவேர், காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். How does the light dependent reaction differ from light independent reaction? What are the end product and reactions in each? Where does each reaction occur within the chloroplast? ஒளி சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல் எவ்வாறு ஒளி சாராத செயலிலிருந்து வேறுபடுகிறது? இந்நிகழ்ச்சியின் ஈடுபடும் மூலப்பொருள்கள் யாவை? இறுதிப் பொருள்கள் யாவை? இவ்விரு நிகழ்ச்சிகளுக்கும் பசுங்கணிகத்தில் எங்கு நடைபெறுகின்றன? Chapter 13ல how is the circulatory system designed in leech to compensate the heart structure? அட்டையின் இதய அமைப்புக்கேற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது?
எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் வித் அ லேபிள்டு டயக்ராம். முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. சாப்டர் 14 வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். நீராவி போக்கு என்றால் என்ன, நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல், எக்ஸ்பிளைன் த கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். சிஸ்டோல் மற்றும் டயஸ்டோல் வேறுபடுத்துக, இதய துடிப்பின் பரவுதலை விளக்குக. எனுமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. சாப்டர் 15ல வித் அ நீட்டட் லேபிள்டு டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நியூரான், நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி. இல்லஸ்ட்ரேட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின், மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக. அப்புறம் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, தண்டுவடத்தின் அமைப்பினை விவரி. கிளாசிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர், நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. சாப்டர் 16ல நேம் த கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன், டிஸ்கிரைப் த 3 different actions in plants. Which hormone is known as stress hormone in plants? Why? வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது, தாவரங்களில் அதன் 3 செயல்பாடுகளை எழுதுக. தாவரங்களின் இறுக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது, ஏன்? ரைட் த பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரலின்ஸ், ஜிப்ரலின்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. What are the conditions which occur due to lack of ADH and insulin? How are the conditions differ from one another? ஆன்டி டயூட்ரிக் ஹார்மோன் மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகள் யாவை, இவை இரண்டும் எவ்வாறு வேறுபடுகிறது? அப்புறம் சாப்டர் 17ல வித் a neat labeled diagram describe the parts of a typical angiosperm ovule, பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. What are the phases of menstrual cycle, indicate the changes in ovary and uterus. மாதவிடாய் சுழற்சியின் நிலைகள் யாவை, அந்நிலைகளின் போது அண்டகம் மற்றும் கருப்பையில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக. Chapter 18 explain with an example the inheritance of dihybrid cross, how it is different from monohybrid cross. தகுந்த எடுத்துக்காட்டுடன் ஒரு பண்பு கலப்பை விளக்குக, இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. The sex of the newborn child is a matter of chance and neither of the parents may be considered responsible for it. What would be the possible fusion of gametes to determine the sex of the child? புதிதாக பிறந்த குழந்தையின் பாலின நிர்ணயம் ஒரு தற்செயல் நிகழ்வு, தாயோ தந்தையோ இதற்கு பொறுப்பாக கருத முடியாது. குழந்தையின் பாலினத்தை எத்தகைய இனசெல் இணைவு முடிவு செய்கிறது. தட்ஸ் இட். சரியா? ஸோ அந்த 18 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில் கொஸ்டின்ஸ் இவ்வளோதான். ஸோ தயவு செஞ்சு இதில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணிட வேணாம். இதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா 4 மார்க்கில் உங்களுக்கு 10 4 மார்க் வரும், சாரி 7 4 மார்க் வரும். 10 கொடுத்து 7 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே போல் 7 மார்க்கில் கேட்கக்கூடிய 3 7 மார்க்கு இதில் டைரெக்டாகவும் உங்களுக்கு 7 மார்க்காகவும் வரும். இல்லை இதில் ஏதாவது ஒரு கொஷின் ப்ளஸ் 2 மார்க்கில் சேர்த்தும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. சரியா? ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.